வணக்கம். ஆன்மீக செய்தி. உலக மக்கள் நன்மை வேண்டி மகா அன்னபூரணி யாகம் யாசகம் எடுத்தல் நிகழ்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் வீரப்பனூர் கிராமத்தில் உள்ள மென்மை அறக்கட்டளை அன்ன தர்மசாலையின் சார்பில் உலக மக்கள் நன்மை வேண்டி மகா அன்னபூரணி யாகம் மற்றும் யாசகம் எடுத்தல் நிகழ்ச்சி மென்மை அறக்கட்டளையின் நிறுவனர் நிலாநாத வர்மா ஏற்பாடு மற்றும் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பொதுவாக இந்த மென்மை அறக்கட்டளை சுமார் 19 ஆண்டு காலமாக இயங்கி வருகிறது. அதில் 9 ஆண்டு காலமாக ஜவ்வாது மலையில் வாடகை இடத்தில் இயங்கி வருகிறது. உலகத்தில் மிக சிறந்த தானம் எதுவென்றால் அது அன்னதானம் என்பார்கள். அந்த வகையில் நிலாநாதவர்மா தனது சிறு வயது முதல் இன்று வரை பசிப்போருக்கு அன்னம் அளிப்பதே இவரது பெரும் தொண்டாற்றி வருகிறார். திருவண்ணாமலை பகுதியில் இருந்து சுமார் 64 கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த ஜவ்வாது மலையில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை சைவ உணவு தயார் செய்து தினமும் சுமார் 2000 பேருக்கு அன்னம் வழங்கி வருகிறார். அதிலும் முடியாத முதியோர்களுக்கு நேரடியாக சென்று அன்னம் தருவது இவரது தொன்றாகும். அதேபோல் வாகனம் செல்ல முடியாத இடத்திற்கு நிலநாதவர்மா தனது சிரசில் உணவை சுமந்து அன்னம் அளித்து வருகிறார். மேலும் மென்மை அறக்கட்டளை சார்பில் ஜவ்வாது மலைவாழ் மாணவ மாணவிகளுக்கு தியானம், யோகா, சிலம்பம் மற்றும் இலவச பாடசாலை, மருத்துவம், புத்தாடை, பாரம்பரிய கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் போன்றவை இலவசமாக செய்து வருகிறார். மேலும் இந்த ஜவ்வாது மலையில் அன்னபூரணி கோயில் மற்றும் ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்று மக்களின் வேண்டுதல் ஆகும். இந்நிலையில் உலக மக்கள் நன்மை வேண்டி மகா அன்னபூரணி யாகம் மற்றும் யாசகம் எடுத்தல் நிகழ்ச்சிக்கு சென்னை சிவலோக திருமடம் திருவாசக பித்தர் வாதாவூர் அடிகள், ராணிப்பேட்டை ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ ஞான பிரகாச சுவாமி, திருத்தணி ஆச்சரிய யோகானந்த நவநாத பீட பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ யோகானந்த சுவாமி, அரக்கோணம் கோகுல பிருந்தாவனம் பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ ஆச்சாரிய சிவராமன் ஆகிய சுவாமிகள் கலந்து கொண்டு உற்சவர் அன்னபூரணி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் கலசங்களை வைத்து மூல மந்திரங்கள் முழங்க அன்னபூரணி யாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கைலாய வாத்தியத்துடன் புனித நீர் கலசங்களை கொண்டு வந்து பஞ்சபூதங்கள் சாட்சி கொண்டு பக்தர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் நிலநாத வர்மா அம்மையார் மீது புனித நீர் ஊற்றி தீட்சை என்னும் யாசகம் செய்து வைத்தனர். பின்னர் மலர்கள் தூவி மாதா அன்னபூரணி ஈஸ்வரி என்று பெயர் சூட்டினர். பின்னர் சுமார் 2000க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் திரளாக வந்து நிலநாத வர்மாவுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அரிசி, பருப்பு போன்றவைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சி, ஆன்மீக சொற்பொழிவுகள் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திரைப்பட பாடகி அனுராதா ஸ்ரீராம், எழுத்தாளர் பிரபாகரன், துளசிதாஸ் பவுண்டேஷன் கீதா கணேஷ் உட்பட சுற்று வட்டார பக்தர்கள், ஜவ்வாது மலைவாழ் மக்கள், பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், ஆன்மீக சிந்தனையாளர்கள், சிவனடியார்கள் உள்ளிட்ட பலரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முடிவில் மென்மை அறக்கட்டளை சார்பில் அனைவருக்கும் இனிப்புடன் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. வாருங்கள், ஒரு பிடி அரிசியுடன் அன்னபூரணி ஆசீர்வாதத்துடன் ஜவ்வாது மலை வீரப்பனூர் கிராமத்தில் உள்ள மாதா அன்னபூரணி ஈஸ்வரி நிலநாத வர்மா அம்மையாரை தரிசிக்க வாருங்கள். வாழ்க வளமுடன். பரத்குமார், செய்தியாளர், சென்னை.